சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 6.5 லட்சம் ரூபாயானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் உரிய ஆவணங்கள் இன்றி 6,38,000 ரூபாய் எடுத்து செல்லப்பட்டது. இந்த நிலையில் அந்த பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். தற்போது அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். ராகவேந்தர் வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் தற்போது சாலைகளில் நின்று சந்தேகப்படும்படியான வாகனங்களின் மீது தற்போது சோதனை நடத்தி வருகின்றன. மேலும் அந்த சோதனையின் போது கணக்கில் காட்டாத பணம் கைப்பற்றப்பட்டால் அந்த பணத்தை பறிமுதல் செய்யும் பணியிலும் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் தற்போது தேர்தல் பறக்கும் படையினர் கிட்டத்தட்ட 6,34,000 ரூபாய் பணத்தை தற்போது பறிமுதல் செய்திருக்கின்றனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை TH ரோடு டோல்கேட் மெட்ரோ அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தேவராஜ் தலைமையிலான வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த வாலிபரை சோதனை செய்த போது கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. இது பற்றி விசாரணையில் திருவொற்றியூர் தேரடி துலுக்கானம் தெருவை சேர்ந்தவர் சுரேஷ் என்பதும் அவர் தனியார் வங்கியில் கலெக்ஷன் ஏஜென்டாக வேலை செய்து வருவதாகவும் லோன் கட்ட வேண்டி நபர்களிடம் பணத்தை வாங்கி வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனை கொண்டு தற்போது பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாதால் அவரிடம் இருந்த 6,38,000 ரூபாயை பணத்தை பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் டோல்கேட் பஸ் ஸ்டாண்ட் அருகே தேர்தல் பறக்கும் படையின் அதிகாரிகள் பழனி தலைமையில் சோதனை நடைபெற்ற போது 7 கிணறு சீனிவாச ஐயா தேர்வை சேர்ந்த சந்திரசேகர் என்பவரிடம் கிட்டத்தட்ட 78,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதே போன்று பல்வேறு இடங்களில் நேற்று மட்டும் பல ஆயிரம் ரூபாய் மற்றும் பல லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினர் பணம் பறிமுதல் செய்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராகவேந்தர், விவரங்களுக்கு நன்றி.